வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இந்த எலெக்ஷனுக்கு என்னோட ஓட்டு யாருக்கு, நான் யாருக்கு கேம்பெயினிங் பண்றேன், என்னோட சப்போர்ட் யாருக்குன்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பொதுவா பொதுப்படையா சொன்னா எந்த அரசியல் கட்சியிலும் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத நான் வந்துட்டு இப்ப என்னோட எனக்கு சதா காலமும் 3 வேளையும் சமைச்சு கொடுக்குற எங்க வீட்டோட அன்னலட்சுமி இவங்கதான். இவங்க யாருன்னா வந்துட்டு சொல்லுங்க, நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நீங்க யாரு, உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமி. இவங்க நீங்க எந்த கட்சியில இருந்தீங்க? பிஜேபி. 10 வருஷம் இருந்து 10 வருஷம் பிஜேபியில மகளிர் அணியில ஏதோ இருந்தீங்க. இதுக்கெல்லாம் போனீங்க? மெட்ராஸ், சென்னைக்கெல்லாம் போனேன். சென்னைக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் போனேன். சரி, இப்ப சிலிண்டர் ஏன் தட்டுப்பாடாச்சு? இப்போ இங்க மேலிடத்துல எலெக்ஷன் இதா இருக்கிறதுனால சிலிண்டர் வரல. ஓ, அப்ப சிலிண்டர் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு. சிலிண்டர் விலை கூடுது. எங்க போர் எதுவும் நடக்குதா? போர் நடக்கல, இன்னுமே நடக்க போதான் தெரியல. 6 வாரா எப்படி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓ, போர்னா என்னது? சிலிண்டர் தட்டுப்பாடாதனால. ஓ, இந்த யுத்தம் சண்டை எல்லாம் போடுவாங்கல்ல, அது என்ன நடக்குது? என்ன சண்டை நடக்குது? என்ன ஒரு சும்மா தெரியல. நான் சொல்றேன் கேளுங்க. அமெரிக்கா நாடு வரல, அமெரிக்கா நாடு இன்னொரு நாடு சண்டை போடுது. எந்த நாடு அது? ஈரான் ஒரு நாடு. சண்டை போடுறதுனால கேஸ் தட்டுப்பாடுலாம் வருது. அதனால சிலிண்டர் விலை கூடுது. சரி, இது இவங்க நியூஸ் பேப்பர் படிக்கல. அம்மா அது டைம் இல்ல. சரி, அதனால அம்மாக்கு தெரியல. இப்போ இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து இங்க நம்ம ஊர்ல இருந்து நம்மளோட பக்கத்து ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ஊர்ல இருந்து நம்மளோட பக்கத்து ஊர் ஒரு 24 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு உங்களோட தாய்மொழி என்னது? நீங்க தாய்மொழி தமிழா, தெலுங்கா? தமிழ் படிக்கல, ஆனா நீங்க உங்க அம்மா வீட்டு பாஷை என்னது? தமிழ் தானே? தமிழ். இங்க நம்ம ஊர்ல இருந்து ஒரு 26 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கதை சொல்றேன். உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் தெரியுமா? ஒரு முள்ளிவாய்க்கால் தெரியும்? விவசாயம். ஓ, முள்ளிவாய்க்கால்னா தண்ணி ஸ்ரீலங்கால ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பேர் முள்ளிவாய்க்கால். அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை என்னன்னு தெரியுமா? தெரியல. சரி, நான் இப்ப சொல்லித்தரேன். என்னன்னா, நான் பிறந்தது 1984. 1983 ஜூலை 23ஆம் தேதி நம்ம தனுஷ்கோடியில இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு ஊரு, நடந்து போற தூரமா இருந்துச்சு. சுனாமி மாதிரி பேரலை அது நம்ம நாட்டுல இருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. அங்க நம்மளோட தமிழ் பேசுற பல லட்சம் பேர் ரொம்ப படுகொலை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு ஜூலை 23 1983 பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேதகுன்னு ஒரு பெரும் தலைவர், அந்த தலைவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். தெரியல. அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி இருக்க கூடாது, நம்ம மக்களுக்கு மண்ணு சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் 26 27 வருஷம் நீடிச்சிச்சு. அப்போ கரெக்டா இந்த மே 18 2009 என் பையன் பிறந்து ஒரு வருஷம் கழிச்சு. என் பையன் 2008 பிறந்தான். நான் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிச்ச போரு, என் பையன் பிறந்த ஒரு வருஷம் கழிச்சு அந்த போர் முடிவடைஞ்சது. அது நம்ம நெட்ல போட்டு பார்த்தா என்ன போட்டிருக்காங்கன்னா, போர் முடிவடைந்தது, அதாவது எல்லாரும் வீர மரணம் அடைந்து முடிவடைந்ததுன்னு போடாம அவங்க எல்லாம் தோக்கடிக்கப்பட்டதுன்னு போட்டாங்க. ஆனா அதுல வாழ்ந்த கடைசி ஆள் என்ன பண்ணாங்க? நெஞ்சு நிமித்தி போய் செத்துறாங்க. இதுல இது பத்தி உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது இல்லையா? தெரியாது. ஆனா முள்ளிவாய்க்கால் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, இந்த போர் கடைசியா உச்சத்துக்கு வரும்போது அப்பாவி மக்கள், இப்போ யாரோ 2-3 கட்சிக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பாவி. நான் இப்ப எந்த கட்சியில இல்லை. நீங்களாவது ஒரு கட்சியில மகளிர் அணியில இருந்து 10 வருஷம் போய் இது பண்ணிருக்கீங்க. நான் இல்லவே இல்லை. நான் என்னை சரண்டர் ஆகிறது தான், நீ வா, நீ யாரெல்லாம் போர்ல சாக வேணாம்னு நினைக்கிறீங்களோ நீங்க சரண்டர் ஆகிறதுக்கு முள்ளிவாய்க்கால் ஒரு இடத்துக்கு வாங்க, அந்த இடத்துல கையை தூக்கி நின்னுங்க, உங்களெல்லாம் நாங்க கொல்ல மாட்டோம் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாத்தையும் கொல்லக்கூடாது பாவம்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இவங்க அவங்க பேர் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நீ வா, நான் உனக்கு இது பண்ணிடுறேன், உன்னை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் நம்மள மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி அப்பாவிங்க தமிழ் பேச தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போனாங்க.
எல்லாம் போனோன்னு என்ன சொன்னாங்க, ஆம்பளை பொம்பளை குழந்தைங்க, படிக்காதவங்க, வயசானவங்க, அப்புறம் படிச்சவங்க, எல்லா மதத்திலயும் இருக்கவங்க போனாங்க. 2.25 லட்சம் பேர் கிட்ட போயிருக்காங்க. போன உடனே அந்த அரசு என்ன சொல்லுச்சு, நீ வந்து ட்ரெஸ் போட்டு வர, எனக்கு தெரியல சரியா அடையாளம், நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அம்மனமா வா, அம்மனமா கையை தூக்கின்னு நீ வா அப்படின்னு சொல்லிச்சு. அம்மனமா கையை தூக்கின்னு ஆம்பளை பொம்பளை ஆளு வயசானவங்க குழந்தைங்க எல்லாம் போறாங்க. போனா பாஸ்பரஸ் குண்டு தெரியுமா சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கொத்து கொத்தா குண்டு போட்டு 2.5 லட்சம் பேரையும் கொண்டுட்டாங்க ஒரே நிமிஷத்துல. அப்போ இத வந்து உட்காந்து நெட்ல படிக்கும் போது விக்கிபீடியா தானே படிப்போம். அப்போ அது பேர் வந்து ஜீனோசைட்னு போட்டாங்க. ஜீனோசைட்னா என்ன அப்படின்னு உட்காந்து படிச்சா, இனப்படுகொலை, அதாவது ஒரே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ மொத்தமா கொல்றது, அதுல கடைசி மிச்சால் கூட இல்லாம. இது எப்ப நடந்துச்சு? இது வந்து மே 18, 2009 இந்த நாளதான் நம்ம வந்துச்சு நம்மளுடைய அவங்களோட தியாகிகள் அவங்க எல்லாம் நினைச்சு நம்ம வந்து கொண்டாடுறோம் சொல்றதுல வணங்குறோம். அந்த நாள் நடந்துச்சு. இப்போ அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஏன் இது எதிர்த்து போராடணும்? அகிம்சையா போலாங்க, ஏன் போராடணும்? அவங்க எல்லாம் புத்தர் மதத்தை தான் கொண்டாடுறாங்க. புத்தர்ன்றது அஹிம்சை. அப்ப ஏன் இவங்க கொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற பொம்பளைங்களோட எல்லாம் கொண்டு போடுறது, அவங்க மாலை அறுத்து கொள்றது, இப்படின்னு பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப நான் வந்து ஒரு 24 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கேன். சோ நான் சம்பளம் கொடுக்குறேன், உங்களுக்கு என் மேல மரியாதை இருக்கு. யார் வேணா எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடலாம், உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க இப்ப இது பிஜேபின்றீங்க, அவங்க ஆயா வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி தைரியமா சொன்னாங்க. டிஎம்கேக்கு அவங்க ஆயா வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க, டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடணும். சோ அவ டிஎம்கே போடுறா. இப்ப நான் அதை பத்தி எனக்கு வருத்தம் கிடையாது, சரிங்களா? இப்ப நீங்க இத்தனை ஒரு 3 வருஷம் எனக்கு சமைச்சு கொடுக்குறீங்க, நீங்க இது வரைக்கும் என்ன ஜாதி எனக்கு தெரியுமா? நான் கேட்டதில்ல. ஜாதி என்ன வேணா இருக்கட்டும், மதம் என்ன வேணா இருக்கட்டும், இனம் என்ன வேணா இருக்கட்டும். ஆனா இப்ப நம்ம எல்லாமே ஒரு தாய் பிள்ளைங்க, சரிங்களா? இப்போ நான் 24 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கேன், என் மாறத்து என்னை கொண்டுட்டாங்க. என் தலைமுறையில இருக்கிற என் புள்ள வந்து எனக்கு ஓட்டு போடாம என்னை விட்டுட்டு இன்னொரு ஒருத்தவங்க 2009 மே 13 இந்த இது எலெக்ஷன் நடந்துச்சு நினைக்கிறேன், கரெக்டா டேட் மட்டும் தெரியல. எலெக்ஷன் நடந்து நம்ம இதுக்கு வந்து அப்போ ப. சிதம்பரையா தான் ஜெயிச்சு வந்தாரு. ப. சிதம்பரையா அப்ப ஜெயிச்சு வந்தப்ப அதுல இருந்து ஒரு 5 நாள்ல இந்த போர் வந்து முடிவுக்கு வருது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன பவர் எனக்கு தெரியல. ஆனா நான் இவங்க வந்தா ஒரு வேலை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் உயிரோட இல்லையே நம்ம அழுது போல. நீங்க அழுதீங்களா? அழுது எங்க அப்பா எம்ஜிஆர் பேசாம என்னை கட்டிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்து இந்த வேற கட்சியில போட்டு இப்ப பிஜேபி இருந்தா பிஜேபி 10 வருஷம் நான் போட்டுட்டு இருந்தோமா, எங்க டான்ஸரே பண்ணுவாங்க போட சொல்லி. அதெல்லாம் பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். ஓட்டுல அவங்க உரிமை, யார் வேணா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். பிஜேபி அதே நீங்க எதுக்கு வேணா போடுங்க. இப்ப நான் அந்த மாதிரி இப்போ அதே மே 18 இப்ப வரப்போகுது, அடுத்த மாசம் என்ன வரப்போகுது, மே 18 வரப்போகுது. எப்படி என்ன வருது, 2.25 லட்சம் அப்பாவிகள் கதறி அழுது ஆண் பெண் அம்மனமா வாழணும், அம்மனமா வந்து கைய தூக்கி நின்ன பச்சிலம் குழந்தை கடைசி ஆள் வரைக்கும் கொண்டு செத்த நாள் மே 18 வருது. நான் இப்போ அவங்களோட ஆத்மா சாந்தி, நான் போய் அந்த கூண்டுக்குள்ள யாருமே நான் பார்க்க போறது இல்ல. நான் எந்த கட்சியிலும் இல்ல. நான் போய் அவங்களுக்கான ஓட்டு போடாம நான் வேற ஏதாவது ஓட்டு போட்டா அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும்? நம்ம போடுறவங்க அது யார் இப்ப வந்து ஸ்ரீலங்கா பத்தி, தமிழ பத்தி, தமிழ் மக்கள் செத்ததை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசின்னு இருக்காங்க. நம்ம நாட்டுல யார் நல்லா செய்யறாங்க? இப்ப காரைக்குடியில யார் யார் நிக்கிறாங்க எலெக்ஷன்ல? நிக்கிறாங்க. சிதம்பரம் சார் நிக்கல, நம்ம மாங்குடி நிக்கிறார். மாங்குடி அண்ணா ரொம்ப நல்லவர். மாங்குடி அண்ணா நல்லவர். அவர் வந்து அவரால் என்ன முடியுமோ, தனி மனிதர் அவர் நல்லவர், என்ன முடியுமோ அதை பண்ணாரு. பிரபு அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவர், ஏழை பழைய வைத்தியம் பாக்குறாரு, ரொம்ப நல்லவர். அவரால் என்ன முடியுமோ அது அவசியமா அவர் பண்றாரு. அவரு இப்போ அவருடைய உழைப்பு எல்லாமே இது பண்றாரு. அடுத்து சீமான் அண்ணா. சீமான் அண்ணா யாரு? சீமான் இப்ப வந்து எலெக்ஷன் நிக்கிறாங்க. இந்த லோடை பம்பு நடந்துச்சுலமா, இங்க தேவதி நடந்துட்டு இருக்கு. இப்ப காரைக்குடி நடக்குது. அவர் எதை பத்தி பேசுறாரு? அவரோட கொள்கை என்ன? அவருடைய கருத்து என்ன? யார்? விவசாயம் தானே. விவசாயம். கை கொடுங்க சாமி.
உங்களோட அதாவது அரசியல் தெரியல, உலக நாடு தெரியல, நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியல, உலகத்துல என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றீங்க? விவசாய சின்னம், விவசாய சின்னம்னு சொல்றீங்க. அப்போ இந்த விவசாய சின்னத்துல இருக்கார்ல இந்த ஒரு மனுஷன் மட்டும் 10 வருஷமா அங்க ஸ்ரீலங்கால செத்தாங்கல்ல, என் அக்கா, தங்கச்சி, எங்க அம்மா, பாட்டன், முப்பாட்டன், அதாவது 1000 வருஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மண்ணுல, அந்த மண்ணுல அவங்கதான் தமிழ் பேசணும்னு சொல்றது கூட பயந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து பேசுறாரு. இவர் வந்து அந்த ஒவ்வொருத்தரும் அந்த கட்சி மீட்டிங் அப்ப முள்ளிவாய்க்கால் அந்த வீடியோ போடுறாரு. அப்புறம் அங்க நடந்த தலைவர் மேதகை பத்தி வீடியோ போடுறாரு. அவங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. இவங்களுடைய வீர மரணத்தை பத்தி பேசுறாரு. இதெல்லாம் அதை பத்தி இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அவர் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே உனக்கு ஸ்ரீலங்கால என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு 100 வருஷம் முன்னாடி இப்போ சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி போராடினாங்களாம், நம்ம அடிமையா இருந்தோமா, அவங்க வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களாம் அப்படின்னு ஆயா சொல்லி தாத்தா சொல்லி கதை கேட்கல. என் மகன் பிறந்து 1 வருஷம் கழிச்சு என் மொழி பேசுற, என் ரத்தம், என் இனத்துல இப்போ ஈரான்ல பிரிட்டிஷ் கொல்றாங்க. இங்க இருக்கிற இவங்க எல்லாமே இப்போ ஒரு அல்லாஹ் தொழுகிறவங்களோ இல்ல முஸ்லீம் இவங்களோ அந்த போர் வந்து வேணாம்னு அவங்க மட்டும் நினைக்கல, நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து அப்பாவிகளை கொல்றாங்க. இது அநியாயம். ட்ரம்ப் பண்ற தப்பு. உங்களுக்கு இப்ப சிலிண்டர் வரலன்னும் போதுதான் நீங்க ஏன் சிலிண்டர் வரல, என்னமோ பிரச்சனை, நீங்க என்ன சொல்றீங்க, கவர்மெண்ட் சொல்றீங்க எலெக்ஷன்னால சிலிண்டர் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா அதுவே தட்டுப்பாடா அது வந்து வெடி வாம் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு புரியல. நாம வாழ்ந்துட்டு இருந்த சம காலத்துல நம்ம இங்க சாப்பிட்டு நிம்மதியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம மொழி பேசுறவங்களுக்கு ஒரு இது நடந்திருக்கு. அப்போ நான் வந்து எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல, எனக்கு வந்து யாருக்கும் நான் வந்து தனியா மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணல. இப்போ சீமான் போய் ராமதாஸ் ஐயா பத்தி பேசினா எங்க அப்பாங்கிறாரு, இவரை பத்தி பேசினா எங்க அண்ணங்கிறாரு. யாருனாலும் அவர் மரியாதையா தான் பேசுவார். அப்போ அவரை ஃபாலோ பண்றதுனால நம்மளும் யாரையும் திட்டி பேசக்கூடாது, வர்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லாமே பேசணும். ஆனா என்னோட முன்னாடி இறந்த என் குடிமக்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் என்ன பண்ணணும்? நம்ம யாருக்கு ஒத்துழைக்கணும்? சீமான் அண்ணன். ஒரு ஆளுக்கு நீ புரிய வச்சிட்டேன் மக்களே. நான் வந்து அரசியல்ல இல்ல, அரசியல் கட்சியில இல்ல. அங்க என் மாற அடுத்து நான் செத்து இருந்தா என் பேர பிள்ளைகள் எனக்கு நினைக்காம 50 வருஷம் கழிச்சு நினைக்காம இருந்தா பரவாயில்ல, நீ 100 வருஷம் கழிச்சு மறந்துட்டேன்னு பரவாயில்ல. உன் சமகாலத்திலே நடந்த விஷயத்தையே நீ மறந்து, நீ ஜாதினால பிரியக்கூடாது, மதத்தினால பிரியக்கூடாது. எங்க அப்பா இந்திய ராணுவத்துல இருந்தாரு. இப்ப இவ தெலுங்கு தான் இவன் தாய்மொழி. இவ அதனால என் தங்கச்சி இல்லையா? நேற்று பிள்ளையார்பட்டில இவளுக்கு கழுத்துல மாலை போட்டு இவளுக்கு நான் வீடியோ எடுக்கலையா? இவளும் எனக்கு என்ன பண்ணும், அக்கான்னு, ஐயோ நம்ம அக்கா விட்டு தான் அங்க அடிச்சிருக்காங்க அப்படி இவளும் எனக்கு சப்போர்ட் பண்ணும். இது பிரிக்கல, சரிங்களா? சின்ன ஒரு அண்ணன் எனக்கு நேற்று கால் பண்ணாரு. நீ வந்துட்டு நம்மளா, நான் தெலுங்கு நீ தமிழ், நம்மளாம் வந்துட்டு இப்ப ஒன்னாதானே இருந்தோம். இவர் வந்து பிரிக்கிறார். பிரிக்கல அண்ணன், பிரிக்கவே இல்ல. யாருமே பேசல. ஈரான்ல நடக்கிற இதுக்கு கூட இங்க வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம். குவைத்துல குண்டு போட்டோடனே நான் குவைத்துல இங்க இருந்து போன் பண்ணி குவைத்துல இந்த சரவணனா சாணனா எல்லாரையும் கால் பண்ணி பத்திரமா இருக்கீங்களான்னு கேட்டேன். அவங்க ஏன் ஜாதி இல்ல, ஏன் மதம் இல்ல, ஏன் இனம் இல்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம அப்படி நினைக்கிறோம்ல. அப்போ இத்தனை லட்சம் பேர் இறந்தாங்கல்ல. ஒரு மனுஷன் 2 எலெக்ஷன், 3ஆவது எலெக்ஷன் வச்சுக்கோங்க, ஒரு 15 வருஷமா கத்தின்னு இருக்காரு. ஒரே ஒரு தடவை அவர் ஜெயிச்சு சட்டசபைக்கு போய் ஒரு பேசினாதான் என்ன, அந்த வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இருக்கா? அவர் 3 வருஷம் அவரும் போராடுறாரு. 3 வருஷம் இல்லமா, 10 வருஷம். இந்த வருஷம் வந்துடுவாருமா. இந்த வருஷம் வந்துடுவாரா? அப்போ நான் கேட்கறது கரெக்டா? நான் இதுக்கு அரசியல் இருக்கணுமா? இந்த வருஷம் எல்லா ஏரியாவுக்கும் ஒரே முன்னாடி நிற்கிறாரு. ஆனா வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. உனக்கு சக்கரை என்ன, சாக்லேட் வேணுமா, பிரியாணி வேணுமா? உனக்கு புரியுதாமா? அப்ப நான் வந்துட்டு இப்ப பிரபோனா பார்த்தா நல்ல பிரபோன நல்லவங்க, நான் தப்பு சொல்லல. மாங்குடி அண்ணா நல்லவங்க, நான் உங்களை தப்பு சொல்ல. மாங்குடி அண்ணா நல்லவங்க, சரிங்களா? ஆனா 2009 மே 13 எலெக்ஷன்ல ஜெயிச்சு நம்பிதானே ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. ஜெயிச்சப்ப எங்க அப்பா சிதம்பரம் வந்து ஐயா வந்து அன்னைக்கு எதுவும் பெரிய கண்டனமோ இதுவோ போராட்டமோ எதுவுமே பண்ணலையே, எதுவுமே பண்ணல. அப்போ சீமானாக்கு காரைக்குடியில வீடு இல்லைன்றாங்க. அவர் வீடு இருக்கா இல்லையா?
வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா காரைக்குடியில. எங்க இருக்கு வீடு? வீடு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் இருக்கு. என் வீடு தான் அண்ணன் வீடு. சரிம்மா சரி தெரியல. சீமன் அண்ணன் வீடு எங்க இருக்கு? இங்க நம்ம வீட்டுல இருக்கு. அதுக்கு அவர் கட்சியில இருக்கணுமா? இல்ல. அதுக்கு நம்ம இது பண்ணணுமா? ஆனா என் வீடு தான் உன் வீடுனே. இங்க தமிழ் பேச எல்லார் வீட்லயும் உனக்கு இடம் இருக்குனே. நாங்க தானே உனக்காக இருக்கோம். தெரியாது வீடு இங்க இருக்கு எனக்கு தெரியும். எப்பதான் தெரியுது எனக்கு. அம்மா வீட்டுல இருக்கும். அம்மா வீடு தாராளம் வீடு. உன் வீடு நீ தமிழ் பேசுறல, உன் வீட்லயே சீமானன் இருக்காரு. அவர் பேர்ல எழுதி வைக்கணுமா? அதுக்கு வேணா எழுதி வச்சிரு. இந்த வீட்டு எழுதி வச்சிருவாங்க அண்ணன் பேர்ல. அவங்க வீடு எதுனாலும் அவங்க வீடு எல்லாரும் வந்து அவங்க வீடு. வாழ்ற ஒவ்வொரு வீடும், தமிழ் பேசுற ஒவ்வொரு வீடும். இதுல அரசியலுக்காண்டி அவங்கவுங்க பேசுறாங்க, பண்ணட்டும். நான் வந்து காமன் மேன். ஆனா ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை நான் இவங்கதான் ஓட்டு போடுறேன்னு நான் சொல்றேன். ஏன்னா 7.5 லட்சம் பேரு என்னை பின்தொடர்றாங்க. 7.5 லட்சம் பேர் பின்தொடரும் போது கோலையா நான் வாழலாமா? நான் வந்து இருக்கக்கூடாதுல்ல. எல்லாத்தையும் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் வரணும், ஒரு நிலைப்பாடு வரணும். நான் வந்து அப்ப நீ என் வீட்டுல எனக்கு 3 வருஷமா சமைச்சு கொடுக்குற அன்னலட்சுமி, நீ சொல்றல நான் பிஜேபி தான், நான் அதுக்குதான் ஓட்டு போடுவேன், நான் வந்து அந்த கட்சி தான் இது பண்றேன் நீ சொல்றல. இப்ப வந்து இவ்வளவு போன் இருக்கு, டிவி இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு. இன்னைக்கே ஒண்ணு பேசினா அவ்வளவு திட்டுறாங்க, அவ்வளவு கோவப்படுறாங்க, அவ்வளவு பேசுறாங்க. என்னோட சுதந்திரம் நினைக்கல. அப்போ ஒரு காட்டுக்குள்ள கரண்ட் இல்லாம, கேஸ் இல்லாம, தனியா என் தலைவர் எங்க அப்ப மட்டும் ஒரு காட்டுக்குள்ள அவ்வளவு படைய வச்சு 27 வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். எல்லா நாடும் சேர்ந்து கொண்டுட்டு இன்னைக்கு வந்து அவரை பத்தி பேசக்கூட கூடாதுன்றாங்க. அப்போ நான் வந்து அங்க இதுக்கு நான் ஒரு தடவை பேசணும்ல, அதனால ஒரே ஒரு தடவை இந்த எலெக்ஷன் முன்னாடி அப்ப நான் சொல்றேன். அப்போ முள்ளிவாய்க்கால உன்னை வந்து அம்மனமாவா அப்படின்னு சொல்லி மேலதான் ஒரு குண்டு போட்டு கொட்டுறாங்க. உனக்கு படிக்கல, உனக்கு எதுவுமே தெரியல, ஆனா வாய் பேச முடியல. உனக்கு அப்ப ஆத்தத்துல நீ கத்தி இருப்பதானே, நீ அழுதிருப்பியா, ஐயோ இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிருப்பியா, நீ கதறி இருப்பல. உன்னை பார்த்து பாவம் நினைக்காம, நான் உன்னை நினைக்காம, இப்போ மே 18 2009 நடந்துச்சு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த மே 18ஆம் நாள் வரப்போகுது. அந்த 18ஆம் தேதி என்ன நடந்துச்சு? அவ்வளவு பெரியும் கொண்டாங்க. நீ 100 தடவை இது பண்ண வேணாம். நீ போய் அங்க சண்டையில நிக்க வேணாம், நீ போய் அங்க போராட வேணாம், நீ போய் அவங்களுக்கு கத்தி எடுத்து குத்துறதுக்கு போக வேணாம், நீ அங்கேயும் செத்து சாக வேணாம். நீ ஒன்னே ஒண்ணு பண்ணலாம், அவங்க ஆத்மா சாந்தி அடைய ஒரே ஒரு தடவை நினைக்கலாம்ல, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. தப்பு இருக்கா? இல்ல தப்பே இல்ல, செய்யலாம். அப்ப நான் யாருக்கு ஓட்டு போடணும் நீ முடிவெடுத்து சொல்லு. என்ன சின்னத்துக்கு போடணும்? பிஜேபி தானே போடணும். சீமானனுக்கு போட்டு அது என்ன இது விவசாயத்துக்கு நீ யாருக்குன்னா போடு. நான் யாருக்கு போடணும்னு கேட்டேன். நீங்களும் சீமானே போடணும். நீங்களும் சீமானே தான் போடணும். அப்ப நீயும் அப்படி போடலான்னு முடிவு எடுத்திருக்கிய, உன் இஷ்டம். நான் உன்னைய திணிக்கல, நான் உங்க யாரையும் வற்புறுத்தல, நான் உங்க யாரையும் இந்த சின்னதான் போடணும் இல்ல. ஒருவேளை நான் அரசியலுக்கு வந்தா நான் சீமானண்ண கட்சிக்கு வரேன். சீமான் நல்லா அவரு 10 வருஷமா அவரு பாவம் போராடுறோம். அவரு ஒரு இதுல இருக்கட்டுமே, பெரிய மனசு நினைக்கும் போது அவரு ஒரு இதுல இருக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கட்டுமே அவருக்கு ஒரு தடவை. நான் என்ன சொல்றேன்னா, என்னோட இனத்தோட பிரிந்த அந்த ஆத்மாக்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னா என் உயிருள்ள வரைக்கும் என்னை விட்டுருங்க, நான் சீமானனுக்கு ஓட்டு போறேன். அவர் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, அவர் பெருசா போறாரு, 8% இருக்கா 50% இருக்கா எனக்கு தேவையில்லை, அது எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுக்கிறேன். சரிதானே? நீங்க வந்து யாருக்குன்னா போட உங்க இஷ்டம். இல்லம்மா, அங்க 2.5 லட்சம் பேர் அப்பாவிங்கள செத்தாங்க கொண்டாங்கன்னு சொல்லல, அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடையணும்ல. அந்த பாவம் அது நம்ம வந்து போய் கைப்பிடிச்சு தூக்கி விடலாம் பரவாயில்ல. எவ்வளவு தூரம்? 24 கிலோமீட்டர் தூரத்துல. அந்த கத்தனை குரல் உனக்கு கேட்காம போச்சு தானே? கேட்கல. செவிட்டு மிஷினே தான் மாட்டி விடுவா. 2009 தான் நடந்துச்சது. கேட்காம எப்படிமா இருக்கும்? நீ உனக்கு ஒண்ணும் தெரியலையே, எப்படி கேட்காம இருக்கும்? கத்தனை கேட்காம இருக்குமா? இப்ப கேட்டுச்சா, அவன் மனசுல புரிஞ்சா? அதனால நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, எனக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கு. நான் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் சார்ந்து வரல. நீ சொல்றது புரியுதா ஹர்னி? நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்ந்து இது பண்ணல. எந்த அரசியல் கட்சியும் என்னோட எதிரி கிடையாது. இங்க நிக்கிறாங்க எல்லாருமே, ஆனா யாரோட கொள்கைகள், யாரோட எண்ணங்கள், யாரோட குறிக்கோள்கள் எனக்கு வந்து இது இருக்குன்னா, நிச்சயமா அண்ணன் வந்துட்டு
எல்லா அவருடைய கனவுகளும் நிறைவேறதா எனக்கு தெரியல. என்ன ஆஷாவா ஒரு தங்கையா நான் வந்துட்டு நிச்சயமா இந்த இதுல என்னோட ஓட்டு வந்து சீமானந்தனுக்கு. சரி, நான் எங்க அப்பா வந்து டிஎம்கேல இளைஞர் அணியில இருந்திருக்காரு, தமிழ் போராட்டத்துக்குலாம் போயிருக்காரு. நான் எந்த கட்சியும் சொல்லல. ஆனா என்னோட தனிப்பட்ட வாக்கோ என்னோட இதோ நான் மே எலெக்ஷன் 18ஆம் தேதி அந்த நாள் வர அன்னைக்கு என்னோட இதுல நான் பாவத்தை சேர்த்த விரும்பல. நான் பாவ கணக்கு சேர்க்கலாமா? சேர்க்கக்கூடாது தானே. அங்க இறந்த ஆத்மாக்களுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஒரு தடவையாவது எங்க அண்ணனை ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால நான் சப்போர்ட் பண்ண விரும்புறேன். நேத்து மாங்குடி அண்ணன் வந்தாரு, எம்எல்ஏ காரைக்குடி. அவங்க என்ன, அந்த அண்ணன் நல்லவர், அந்த அண்ணன் நல்லவர், நான் அவர் தப்பே சொல்லல. அவர் அவரோட இதுல அவரால் என்ன முடிஞ்சதோ அதை பண்றாரு. ஆனா சீமானந்தனோட லட்சியம் எப்படி இருக்கு, கொள்கை எப்படி இருக்கு, அவருடைய தற்சார்பு வாழ்க்கையா இருக்கட்டும், விவசாய மக்கள் எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? ஆனா நான் மருத்துவரா, நம்மளுக்கு அரசியல்ல நம்ம போகலையா, அதனால மருத்துவ வேலையில நம்ம பார்க்கணும். சரிதானே? ஓகே. அதனால நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? சீமானந்த சின்னம் என்னது? விவசாய சின்னம். அதனால யாருக்கு ஓட்டு போடணும்? விவசாய சின்னத்துக்கு. சரியா? இதுல உனக்கு எதுவும் வருத்தமா? வேணாம், சொல்ல வேணாம். அரசு உத்தியோகத்துல இருக்கவங்க நீ சொன்னேன்னா உங்க வேலைக்கு பிரச்சனை ஆயிரும். நான் என்ன சொல்றேன், சரி, அது வந்து நான் என்ன சொல்றேன், நான் இதை சொல்றேன். சரிங்களா? உங்க விருப்பம் யாரோ போடுங்க. ஆனா என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாதீங்க. என்ன வந்து நீங்க பயங்கரமா திட்டி கோவப்பட்டு இல்ல அது பண்ணி இது பண்ணி அதெல்லாம் நீங்க பண்றது வந்துட்டு அது உங்களோட இஷ்டம், அதை பண்ணிக்கோங்க. ஆனா மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆத்மாக்களுடைய சாந்தி அடையணும். அவங்களுடைய ஆத்மாக்கள் இன்னைக்கு எவ்வளவு கதறல்ல எங்க இருக்கு. என்னுடைய இனத்துல இருக்கிறதுல என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வந்து இன்னைக்கு ஓட்டது. எப்படி மறந்துட்டேன்னு எனக்கு வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதை நான் மறக்கணுமா? 2009 நடந்த விஷயத்த நான் மறந்துட்டு நான் வாழணுமானா என்னால மறக்க முடியல. நான் அப்ப போராளியானா அது எனக்கு தெரியல. நான் வந்து அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா என்னோட உயிர் உள்ள வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அது காரைக்குடி அவர் ஒருத்தராவது ஜெயிச்சு ஒரு தடவையாவது எங்களோட நம்பிக்கை அவருக்கு போய் அங்க வாசல்ல கால் வைக்கணும்னு நினைக்கிறேன். முருகன் முன்னியத்துல வாயில வச்சு பத்தியா? சரி அண்ணா, உனக்கு வீடு இருக்குன்னா இங்க என் வீடு இருக்கு. நீ நிச்சயமா இங்க வரும்போது நான் உங்களை சந்திப்பேன். உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நான் நிறைய அதிகமான் அவையாக்கு கொடுத்த நெல்லிக்கனி மாதிரி தமிழ் இருக்கிற வரைக்கும் அழியா சில விஷயங்கள் கொடுக்கறதுக்கு நான் வச்சிருக்கேன்னா நீங்க வர நாளுக்காடி காத்திருக்கேன். நீங்க வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன்னா நன்றி. லவ் யூ.